இருந்தா தைரியம் இருந்தா லாட்டரி நிறுவனத்திலிருந்து 900 கோடி ரூபாய் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஏன் வாங்கினார்கள்? தைரியம் இருந்தா சொல்லுங்க. அப்ப சொல்லுங்க. நம்முடைய அமைச்சர் அவர்கள் திமுக ஏன் லாட்டரி நடத்துகின்ற நிறுவனத்திடம் என்று ஃபண்ட் வாங்கினாங்க அப்படின்னு கேட்குறாரு. அது கொடுத்தது அவருடைய மாமனார் தான். அவருடைய மாமனார்கிட்ட கேட்டு அந்த விளக்கத்தை அவர் பெற்றுக்கொள்ள வேண்டும். என் பெயரோடு மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேல் அரசம்பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொளிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொளியை பாருங்கள். தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள். அன்பு உறவுகளே, நம்ம இந்த காணொலியில மிக முக்கியமான ஒரு செய்தியை ஒரு 10 நிமிஷம் காணொலியாக உண்மையை சொல்ல போறோம். தமிழ்நாட்டு மக்களுக்கு திமுகவினுடைய ஒரு உண்மை முகத்தை கிழித்து தொங்க விட்டிருக்கிறார் சட்டமன்றத்தில் ஆதவ் அர்ஜுன். அந்த செய்தி சாதாரணமாக கடந்து போற செய்தி அல்ல. அன்பு உறவுகளே, திமுக எந்த அளவிற்கு மக்களை இந்த 59 ஆண்டுகள்ல சூறையாடி இருக்கிறார்கள் என்பதற்கு இந்த ஒரு செய்தி வரலாற்று உண்மை. ஏன்னா அவர்கள் செய்த அநியாயத்தை அவர்களினுடைய வாயாலேயே சட்டமன்றத்தில் சொல்ல வைத்திருக்கிறார் ஆதவ் அர்ஜுன். பெரிய ஒரு வரலாற்று உண்மையை வெளியே கொண்டு வந்திருக்கிறார் ஆதவ் அர்ஜுன். அதை பற்றி இந்த காணொலியில கொஞ்சம் ஆழமா ஒரு 10 நிமிஷ காணொலியில உங்களுக்கு நான் முடிஞ்ச வரைக்கும் சொல்றேன். இந்த காணொலியை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாருங்கள் அன்பு உறவுகளே. சமீபத்துல 2 நாட்களுக்கு முன்பு சட்டமன்றத்துல ஆதவ் அர்ஜுனுக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் ஒரு நேரடியாக ஒரு கடுமையான மோதல் ஏற்பட்டது. சட்டமன்றத்தில் நம்ம பார்த்தோம். அந்த மோதல் என்ன அப்படின்னா, சட்டமன்றத்தில் விவாதங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. விவாதங்கள் நடந்து கொண்டே இருக்கிற நேரத்தில் இன்றைக்கு திமுக காரர்கள் அதிகமாக பேசுவது ஆதவ் அர்ஜுன தான். இன்றைக்கு ஆளும் கட்சியினுடைய ஒரு முக்கியமான அமைச்சராக இருப்பவர் ஆதவ் அர்ஜுன், பொதுப்பணித்துறை அமைச்சர். திமுகவினுடைய பல விஷயங்கள் அறிந்த அமைச்சர்கள்ல இவரும் ஒருவர். காரணம், இவர் 2021 சட்டமன்ற தேர்தலின் போது பிரசாந்த் கிஷோருடைய டீம்ல இவரும் இருந்து திமுகவுக்காக வேலை செய்தவர். 2021 தேர்தலின் வெற்றிக்கு, திமுகவினுடைய வெற்றிக்கு இவரும் ஒரு காரணமாக அதில் இருந்தவர். அந்த காலகட்டத்தில் திமுகவினுடைய பல உண்மைகளை ஆதவ் அர்ஜுன் தெரிஞ்சுக்கிட்டார். அதன் பிறகு இன்றைக்கு வெற்றி கழகத்தினுடைய கட்சியில இணைந்து ஆதவ் அர்ஜுன் பணியாற்ற தொடங்கினார். திமுகவினுடைய அத்தனை நெளிவு சுழிவுகள் எல்லாம் ஓரளவுக்கு தெரிந்து கொண்டவர் தான் ஆதவ் அர்ஜுன். இந்த நிலையில எதற்கெடுத்தாலும் லாட்டரிக்காரன், எதுக்கெடுத்தாலும் லாட்டரிக்கார பையன் அப்படின்னு திமுக காரர்கள் ஏளனமாக ஆதவ் அர்ஜுனை பேசுறதை இன்றைக்கும் வழக்கமா வச்சுட்டு இருக்கிறாங்க. அவர் வந்துட்டு தேர்தலுக்கு முன்பு பேசியது வேற. இன்றைக்கு அவர் தமிழ்நாட்டினுடைய ஒரு மிக முக்கியமான அமைச்சர். ஆனால் திமுகவை சார்ந்தவர்களுக்கு அவர் அமைச்சர் கிடையாது. அவன் ஒரு லாட்டரிக்காரன் அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கும் பேசிட்டு இருக்காங்க. இதே வார்த்தை சட்டமன்றத்தில் எழுது. லாட்டரி அப்படின்னு அந்த வார்த்தை வந்த உடனே ஆதவ் அர்ஜுன் சொல்றார், லாட்டரின்னு சொல்றீங்கல்ல, லாட்டரிக்காரங்கிட்ட 900 கோடி எதுக்கு வாங்கினீங்க, எதை சொல்லி வாங்கினீங்கன்னு கேட்கிறார் ஆதவ் அர்ஜுன். ஒரே ஒரு நிமிஷம், மாண்புமிகு உறுப்பினர் லாட்டரிங்கிறாங்க. திரு உதயநிதி அவர்கள் சொல்லணும், ஏன் 900 கோடி ரூபாய் லாட்டரி நிறுவனம் வாங்கினாங்க திமுக? பதில் சொல்லட்டும். பதில் சொல்லுங்க. தைரியம் இருந்தா லாட்டரி நிறுவனத்திலிருந்து 900 கோடி ரூபாய் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஏன் வாங்கினார்கள்? தைரியம் இருந்தா சொல்லுங்க. அப்ப சொல்லுங்க. நான் எந்த தொழிலையும் இல்லை, எந்த நிறுவனம் நடத்தல. தைரியம் இருந்தா ஏன் நடத்துறாங்கன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் பதில் சொல்லலாம். நல்லா கவனிக்கணும் அன்பு உறவுகளே. சாதாரண விஷயம் இல்லை இது. ஒரு 900 கோடி. அன்பு உறவுகளே, சற்று யோசிச்சு பாருங்க. நம்மால 10 ரூபா அடுத்தவங்கிட்ட கடன் கேட்டா கொடுக்கறதுக்கு 10 முறை யோசிக்கிறோம். 1000 ரூபாய் கடன் கேட்கறோம்னா நாம 1000 முறை யோசிக்கிறோம். அடுத்தவர்கள் கொடுப்பவர்கள் நம்ம கிட்ட என்ன இருக்குது, இவங்க பின்புலம் என்ன, 1000 வாங்கினா இவன் திருப்பி கொடுப்பானா கொடுக்க மாட்டான்னு பல முறை யோசிச்சு கடைசியில இல்லைன்னு சொல்றதுக்கு 4 நாள் ஆகும். அதுக்குள்ள நம்ம பிரச்சனையே முடிஞ்சு போகும். அந்த அளவுக்கு இன்றைக்கு 1 ரூபாய்க்கு கூட கொடுப்பதற்கு யாரும் முன் வருவதில்லை. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் 900 கோடி ரூபாய் இவர்கள் எதை சொல்லி வாங்கியிருப்பார்கள் யோசிச்சு பார்க்கலாம்.
900 கோடி ரூபாய் இவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பு இவர்கள் பெறுகிறார்கள் அப்படின்னா எதை சொல்லி பெற்றார்கள் என்ற கேள்வி இருக்குல்ல. எதை சொல்லி பெற்றார்கள்? நாங்க ஆட்சிக்கு வந்தா தமிழ்நாட்டில் நாங்க லாட்டரியை ஓபன் பண்ணி விட்டுறோம், நீங்க இஷ்டம் வந்த போல லாட்டரி வித்து தமிழ்நாட்டு மக்களை கொன்னுடுங்க அப்படின்னு ஒரு ஒப்பந்தத்தை போட்டு 900 கோடிக்கு தமிழ்நாட்டு மக்களினுடைய வாழ்வியலை லாட்டரிக்காரனுக்கு வித்திருக்காங்க. தமிழ்நாட்டு மக்களினுடைய வாழ்வியலை லாட்டரிக்காரனுக்கு வித்துட்டு 900 கோடி ரூபாயை இவங்க வாங்கிட்டாங்க. இந்த தகவலை தேர்தலுக்கு முன்பே பிரச்சாரத்தின் போது மார்ட்டின் அவர்களுடைய மகன் சார்லஸ்க்கும் ஆதவர்ஜனுக்கும் சில கருத்து முரண்கள் ஏற்பட்டதுல சார்லஸ் ஒரு செய்தியாளர் சந்திப்புல ஒரு பிரஸ் மீட்ல எல்லாம் சொல்லிட்டாரு, திமுக என்கிட்ட 500 கோடி வாங்குச்சின்னு சொன்னார். அவர் 500 கோடின்னு தான் சொன்னாரு, 900 கோடின்னு சொல்லல. ஆனா இன்றைக்கு 900 கோடி என்பது சட்டமன்றத்தில் உடைத்து பேசப்பட்டு விட்டது. திமுகவுடைய உண்மை முகங்கள் கிழித்து தொங்க போட்டு விட்டார் ஆதவர்ஜுன். இன்னைக்கு திமுக என்ன சொல்ல போகுது? யாருன்னா ஒரே திமுக காரன் இதை பத்தி பேசியிருக்கானா, இல்ல மறுப்பு தெரிவிச்சிருக்கானா? ஆதவர்ஜுன் சொன்னது பொய்ன்னு சொல்லியிருக்கானா? எவனா ஒரு திமுக காரன் திராவிட கொள்கை பேசுறவன் திமுகவுக்கு கொடி பிடிக்கிற கோழை ஈனப்பயல்களே, நான் கேட்கிறேன், சொல்லுங்கடா பதில. 900 கோடி எதை முன் வைத்து லாட்டரி மார்ட்டின் கிட்ட நீங்க வாங்குனீங்க? அதன் பிறகு நடந்தது என்ன? வாங்க, இந்த 900 கோடி வாங்கிட்டாங்க, இவங்க வெற்றியும் பெற்றுட்டாங்க, ஆட்சிக்கு வந்துட்டாங்க. ஆனா லாட்டரி மார்ட்டின் இங்கே அரசுக்கு அழுத்தம் கொடுக்கிறார், திமுக அரசுக்கு. அந்த நேரத்தில் இங்க லாட்டரி ஓபன் பண்ண முடியாது. ஏன்னா இங்க லாட்டரி ஓபன் பண்ற நிலை கிடையாது. லாட்டரி ஓபன் பண்ணா தமிழக அரசு அடுத்த நொடி கலைஞ்சு போகும். அந்த நிலை தான் தமிழ்நாட்டில் இருக்கிறது இன்றைக்கு கூட. ஏன்னா லாட்டரியால் சீரழிந்த குடும்பங்கள் கொஞ்சம் நெஞ்சமல்ல. அதை ஜெயலலிதா தான் வந்து முற்றிலுமாக தடை போட்டார். இன்றைக்கு மீண்டும் தமிழ்நாட்டில் லாட்டரி ஓபன் பண்ணா திமுகவாவது யாராவது அடிச்சு நொறுக்கிடுவாங்க மக்கள். அப்படி ஒரு நிலை தமிழ்நாட்டில் இருக்கு. ஆனால் தெரிந்தும் ஏமாற்றி தான் லாட்டரி மாற்றினையே ஏமாற்றி தான் இவங்க 900 கோடி வாங்கியிருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இவங்க என்ன சொல்றாங்க? லாட்டரியை நேரடியா நாங்க ஓபன் பண்ணி விட முடியாது, ஆனா நீங்க கள்ள மார்க்கெட்ல லாட்டரி வித்துக்குங்கன்னு சொல்றாங்க திமுக. எவ்வளவு கேவலமான ஆட்சி செய்திருக்கிறார்கள் இந்த திமுகன்னு யோசிங்க அன்பு உறவுகளை, தயவு செய்து யோசிங்க. இந்த திமுகவை நீங்க சாதாரணமா எடை போட்டுறாதீங்க. திமுக நான் பரம்பரையா திமுக காரண்டா அப்படின்னு சொல்றவன் எல்லாரும் வெட்கப்படுங்கடா. உங்க கட்சிக்காரன், உங்க கட்சியினுடைய தலைவன் மக்களை அடமானம் வச்சு எத்தனை கோடி வாங்கியிருக்கான்னு யோசிச்சு பாருங்கடா. அதுல எதுனா நீங்க லாபம் கண்டிருப்பீங்களா? உங்களை வச்சு அவன் வாங்கி திங்கிறான். ஒரு கம்பெனி கிட்ட மட்டுமே 900 கோடி வாங்கியிருக்கானா? தமிழ்நாட்டில் இது போல எத்தனை ஆயிரக்கணக்கான கம்பெனிகள் இருக்கு. ஒவ்வொரு கம்பெனி கிட்ட எத்தனை ஆயிரம் கோடி இவங்க புடுங்கி தின்னு இருப்பானுங்கன்னு யோசிச்சு பாருங்க. கடைசியில இவங்க லாட்டரியை வந்துட்டு நேரடி லாட்டரி கொடுக்க முடியாது, மறைமுக லாட்டரி நீங்க வித்துக்குங்கன்னு சொல்றாங்க. அதற்கு இந்த மார்ட்டின் கம்பெனி வந்து ஏற்கல. கள்ள மார்க்கெட்ல எங்களால் விற்க முடியாது, அது எங்களுக்கு தேவையும் இல்லை, நேரடியாக லாட்டரிக்கு அனுமதி நீங்க கொடுங்க, அப்படி இல்லைன்னா எங்களுக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி இவங்க பேசுறாங்க. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க? இந்த திமுக குரூப்னா தமிழ்நாட்டில் கனிம வளம் இருக்கு, மணல் இருக்கு, இல்ல சாராயம் இருக்கு, இதெல்லாம் ஒண்ணு நீங்க நடத்திக்கிங்க, உங்களை நாங்க எந்த டிஸ்டர்பும் பண்ண மாட்டோம்னு சொல்றாங்க. நல்லா புரிஞ்சுக்கிங்க அன்பு உறவுகளே. நீங்க கனிம வளத்தை திருடிக்கிங்க, மணலை திருடிக்கிங்க, இல்ல கள்ள சாராயத்தை கொண்டாந்து வித்துக்குங்க, என்ன வேணா பண்ணிக்க, உங்களை நாங்க தொடவே மாட்டோம், இதை செஞ்சுக்கன்னு சொல்றாங்க. அதற்கும் மார்ட்டின் குழுமம் ஒத்துக்கல. ஆனா இவங்க மக்களை கொள்ளுவதற்கு நீங்க என்ன வேணா செஞ்சுக்கீங்க, மண்ணை திருடிக்கிங்க, மணலை திருடிக்கிங்க, மலையை திருடிக்கிங்க, என்ன வேணா திருடிங்க, மக்களின் உயிரை எடுத்துக்குங்க, ஆனா நாங்க அனுமதி கொடுக்குறேன்னு சொல்றோம் திமுக காரன். வெக்கங்கட்ட திராவிட கட்சிக்கு ஓட்டு போட்ட ஈன பயல்களே சிந்திங்கடா. உங்களுக்கு தான் இந்த உண்மையை நான் சொல்லிட்டு இருக்கேன். இது நான் ஏதோ திமுக மேல காழ்ப்புணர்ச்சியில பேசுறேன்னு நினைக்காதீங்க. சட்டமன்றத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, கோப்புகளை போய் எடுத்து பார்த்துங்க. இது 2 நாட்களுக்கு முன்பு சட்டமன்றத்தில் பகிரங்கமாக வெளிக்கொண்டு வரப்பட்ட வரலாற்று உண்மை. ஒரு திமுக காரன் மறுத்தானா? சொல்லுங்க, ஏன் மறுக்க முடியல? உண்மை அத்தனையும் வெளி வந்துருச்சு. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஆதவர்ஜுன் கேட்கிற, எதற்காக லாட்டரிக்காரங்கிட்ட 900 கோடி ரூபாய் இவங்க வாங்கினாங்க? பதில் சொல்லு, முடிஞ்சா பதில் சொல்லு, தைரியம் இருந்தா பதில் சொல்லு அப்படின்னு உதயநிதியை சவால் விட்டு கேட்கிறார் ஆதவர்ஜுன். உதயநிதி ஸ்டாலின் எழுந்து நின்று அவர் கூறிய பதில் என்ன தெரியுமா? ஆமா, நாங்க லாட்டரி மார்ட்டின் கிட்ட எதுக்கு 900 கோடி வாங்கினீங்கன்னு கேட்கிறாரு. ஆமா, அது கொடுத்தது உண்மைதான். ஆனா அது அவங்க மாமனார் தான் கொடுத்தாரு. அது எதுக்கு கொடுத்தாருன்னு அவங்க மாமனார்கிட்டயே போய் கேட்டு அவர் தெரிஞ்சுக்கிட்டேன்னு இவர் சொல்றாரு. பதில் சொல்லுங்க.
தைரியம் இருந்தா லாட்டரி நிறுவனம் 900 கோடி ரூபாய் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஏன் வாங்கினார்கள்? தைரியம் இருந்தா சொல்லுங்க. அப்ப சொல்லுங்க. நான் எந்த தொழிலையும் இல்ல, எந்த நிறுவனம் நடத்தல. தைரியம் இருந்தா ஏன் நடத்துறாங்கன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் பதில் சொல்லலாம். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய அமைச்சர் அவர்கள் திமுக ஏன் லாட்டரி நடத்துகின்ற நிறுவனத்திடம் என்று ஃபண்ட் வாங்கினாங்க அப்படின்னு கேட்கிறாரு. அது கொடுத்தது அவருடைய மாமனார் தான். அவருடைய மாமனார்கிட்ட கேட்டு அந்த விளக்கத்தை அவர் பெற்றுக்கொள்ள வேண்டும். அது அவரும் உங்க அப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும். உங்க அப்பா கிட்ட தான் கேட்கணும், எனக்கு தெரியாது. அப்பாவை இங்க காணோம். வீட்டுக்கு போய் உங்க அப்பாட்ட கேளுங்க. உங்க அப்பா கரெக்டா சொல்லுவாரு. ஏன் வாங்கினாரு உங்க அப்பா சொல்லுவாரு. யாரு இந்த உதவாத நிதி தத்தி, வீணா போன வெட்டி தத்தி சொல்றாரு சட்டமன்றத்தில். அதை மறுத்து பேச அவரால் முடியல. ஏன்னா முடியாதுங்க. வரலாற்று உண்மை இது. அத்தனையும் சட்டமன்றம் இது. மக்களால் நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு சட்டமன்றத்தில் பேசப்படுவது உண்மை இது. மறுத்து பேச முடியல உதவாநிதியால. உங்க மாமனார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். இவர் சொல்லும் பொழுது அவர் திருப்பி சொல்றாரு, இந்த விஷயம் எனக்கு தெரியாது, உங்க அப்பா தான் வாங்கினாரு. உங்க அப்பாவுக்கும் எங்க மாமனாருக்கு தான் தெரியும். இங்க உங்க அப்பாவை காணோம். உங்க அப்பா வீட்டுல இருப்பாரு. நீங்க போய் உங்க அப்பா கிட்ட கேட்டு இந்த தகவலை சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. கேவலமா இல்லடா உங்களுக்குலாம்? வெக்கமா இல்லடா உங்களுக்குலாம்? வெக்கமா இல்ல உங்களுக்கு? திமுக தமிழ்நாட்டுக்கு வெட்டி புடுங்குச்சு, கட்டுச்சுன்னு பேசுற ஈன பயல்களே. சர்க்காரியா கமிஷன்ல சொன்னது என்ன தெரியுமா? விஞ்ஞான ரீதியில் கொள்ளையடித்த கூட்டம் திமுக. சர்க்காரியா கமிஷன் சர்டிபிகேட் கொடுத்த ஒரு இயக்கம். விஞ்ஞான ரீதியில் கொள்ளையடித்த இயக்கம் திமுக. இதை ஒன்றுமே செய்ய முடியாது என்று சர்க்காரியா கமிஷன் சர்டிபிகேட் கொடுத்த இயக்கம் திமுக. தமிழ்நாட்டில் தூசு துரும்பு அத்தனையிலே ஊழல் செய்தவர்கள் திமுக காரங்க. ஆனா அத்தனையுமே வெளியே கொண்டு வரணும்னா ஒரு நீதிமன்றம், 2 நீதிமன்றம், 10 நீதிமன்றம் வைத்தாலும் பத்தாது. அத்தனை நீதிமன்றத்திலும் ஓட்டையை போட்டு இவங்க வெளியே போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா இவங்க பணத்தால் ஓட்டையை போடுறாங்க. நீதியை பணத்தால் வாங்குகின்ற வல்லமை படைத்து வைத்திருக்கிறான் திமுக. என்ன பண்ணுவேன் யோசிச்சு பாருங்க. இப்ப சமீபத்தில் எத்தனை நடக்கிறது. ஆனா ஒரு வழக்காவது நீதிமன்றத்தில் நிற்குதான்னு பாருங்க. செந்தில் பாலாஜி மேல எவ்வளவு பெரிய குற்றங்கள், KN நேரு மேல எவ்வளவு பெரிய குற்றங்கள், எல்லாமே ஊழல் குற்றச்சாட்டுகள் தானே. ஒன்றையாவது நீதிமன்றத்தில் கொண்டு போய் நிறுத்தி இவர்களை சிறை வைக்க முடியுதான்னு பாத்தீங்களா? அப்ப என்ன, சட்டத்தில் ஓட்டை போட்டு அதன் வழியாக வெளியே போயிட்டு இருக்கான் இவன். அப்ப இவர்களை எங்கே நாம் சிறைபிடிப்பது? மக்களுக்கு இருக்கின்ற கடைசி நம்பிக்கை சட்டம், நீதித்துறை. நான் இப்போ கேட்கறது என்னன்னா, மார்டின் கிட்ட மட்டுமே 900 கோடி வாங்கிய திமுக, அது ஒரு கம்பெனி. அந்த கம்பெனி கிட்ட மட்டுமே இவங்க 900 கோடி மக்கள் அடமானம் வச்சு ஏமாத்தி வாங்கியிருக்காங்கன்னா, தமிழ்நாட்டில் இது மாதிரி எத்தனையோ கம்பெனிகள் இருக்கு. மக்களுக்கு எதிரான தொழில்கள் நடக்கிறது, பல தொழில்கள். இப்போ ஜெகத் ரட்சகனுக்கு சாராய ஆலை இருக்கா இல்லையா? TR பாலுக்கு சாராய ஆலை இருக்கா இல்லையா? இந்த மாதிரி திமுகவை சார்ந்தவர்கள் எத்தனை பேர் சாராய ஆலை வச்சு நடத்திட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் ஏன் மதுவிலக்கை கொண்டு வர முடியாது அப்படிங்கிறதுல திமுக உறுதியா இருக்குது. தேர்தலுக்கு முன்பு வார்த்தைகள்ல பேசுவாங்க, வாக்குறுதிகள்ல சொல்லுவாங்களே தவிர எதையும் இவங்க செயல்படுத்த மாட்டாங்க. காரணம் என்ன? அத்தனையும் அவங்க கம்பெனி. அந்த கம்பெனியை மூடுனா திமுகவை மூடிட்ட மாதிரி அர்த்தம். இப்போ TR பாலு ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒரு 2000 கோடி கொடுக்குறாரு தேர்தல் நிதியா, இல்ல ஒரு 5000 கோடி கொடுக்குறாரு. இப்ப இந்த சாராய ஆலை மூடிட்டா TR பாலு எப்படி கொடுப்பாரு? ஜெகத் ரட்சக் ஒரு 5000 கோடி கொடுக்குறாரு ஒவ்வொரு முறையும் தேர்தல் நிதியா. அவருடைய ஆலைகள்லாம் மூடிட்டா எப்படி கொடுப்பாரு? ஏன் கொடுப்பாரு? இது திமுகவுக்கு தெரியாதா? திமுக ஒவ்வொரு முறையும் மக்களை ஏய்த்து பிழைக்கின்ற கூட்டம், மக்களை ஏமாற்றி பிழைக்கின்ற கூட்டம். தமிழ்நாட்டின் சாபக்கேடு திமுக. அறுத்து எறியப்பட வேண்டிய இயக்கம் மட்டுமல்ல திமுக, வெட்டி வீசப்பட வேண்டிய இயக்கம் திமுக என்பதை அன்பு உறவுகள் தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. தொடர்ந்து பேசுவோம் அன்பு உறவுகளே. இந்த காணொலி பற்றின உங்களுடைய கருத்துக்களை கருத்துரை பகுதியில் தவறாமல் பதிவு செய்யுங்க. நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள். தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே. இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உடவிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேல் அரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.